சேஃப் டிரைவிங்காக சென்னை மொபைல்ஸ் வந்து ஒரு ஸ்பீச் ஏதாவது கொடுக்குறீங்களா? என் பேர் வசந்தகுமார். நான் அம்பத்தூர்ல இருக்கேன். அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் இப்போ பெட்ரோல் போட வந்தேன். அப்போ ரோட் சேஃப்டி பற்றி எனக்கு இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ரோட் சேஃப்டின்றது வந்து பேசிக். அதாவது வந்து ரோட் சென்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் நிறைய பேர் டிரைவ் பண்ணுறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சுவலாக இப்போ வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தா யார் கொடுத்தாலும் வண்டி ஓடும். பட் ஆனால் ப்ராப்பரான ரோட் சென்ஸும் எப்படி இண்டிகேட்டர் போட்டு திருப்பணும் இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் தெரியாமல் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஆக்சுவலாக இப்போ வண்டி ஓவர்டேக் எடுக்கும் போது ஒரு சென்ஸ் இருக்குது, ரைட்டில் எடுக்கணும்னு. ஆனால் அதுவே ஹைவேஸில் எழுதப்படாத சட்டம்னு ஒன்று இருக்குது, லெஃப்டில் தான் எடுக்கணுன்றது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட ப்ராப்பரான ரோட் சென்ஸ் எப்படி போகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரோட்ல வாங்க. ஏன்னா அது உங்க உயிருக்கும் நல்லது, மற்றவங்க உயிருக்கும் நல்லது. டிஃபென்சிவ் டிரைவிங் சொல்றாங்களே, அவங்க கண்டிப்பா. இப்ப ஆக்சுவலா நம்ம சரியா போனா கூட ஆப்போசிட்ல வரவங்க பண்றதுனால நிறைய மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் இண்டிகேட்டர் போட்டேன்றதுக்காக வந்து ரூல்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இண்டிகேட்டர் வந்து ஒரு 10 அடி 20 அடிக்கு முன்னாடியே போட்டுட்டு தான் திரும்பணும். ஆனா இப்ப எல்லாருமே பண்றது என்னன்னா, இப்ப நான் ஒரு 10 செகண்ட் முன்னாடி திரும்ப போறேன்னா 5 செகண்ட்ல திரும்புற இடத்துல இண்டிகேட்டர் போட்டு திரும்புறாங்க. இதனாலேயே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவாய்ட் பண்ணாலே வந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணலாம். நீங்க மேஜரா ஏதாவது விபத்து ஏதாவது பாத்துருக்கீங்களா? இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது? ஆக்சுவலா நான் வந்து மார்க்கெட்டிங் பர்சன். ஒரு நாளைக்கு 100-110 கிலோமீட்டர் டிரைவ் பண்றேன். பைபாஸ்லயும் போவேன், சிட்டிக்குள்ளேயும் போவேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஆக்சிடென்ட் அது பாத்துருவேன். மேஜரா பாத்துறேன். எல்லாமே பாத்துருக்கேன். சடன் காஸ் ஆஃப் டெத் கூட நான் பாத்துருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப பதட்டமா இருந்தது. ஆனா இதை நான் அடிக்கடிக்கு பார்க்கும்போது இது எனக்கு பழகிட்டேன்னு சொல்றதை விட நான் சகிச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ன்றது வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் நடக்குது. நம்மளோட ஒரு சின்ன கவனக்குறைவு வந்து நம்மளோட உயிரையும் மற்றவங்களோட உயிரையும் எடுக்குது. ஸோ எல்லாரும் கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. இது ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கூட பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்ல போறவங்களாம் கூட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த தூக்க கலக்கில தான் ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்கலாம் வந்து ஒரு 10 to 25 இயர்ஸ் சர்வீஸ்ல தான் இருப்பாங்க. பட் ஆனால் ஆக்சிடென்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் வந்து தான் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆக்சிடென்ட். ஸோ கவனமா ஓட்டுங்க. உங்களோட உயிரும் முக்கியம், ரோட்ல வரவங்களோட உயிரும் முக்கியம். தேங்க்யூ. தேங்க்யூ.